ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதனாலதான் இந்த Dress, ஸ்வீட் பாக்ஸ், இதோட கொஞ்சம் பணம் எல்லாமே வச்சு கொடுக்கறது. கடை தேங்காவை எடுத்து வழிப்புள்ளையாருக்கு உடைக்குது உங்க அம்மா. அது கூட உனக்கு தெரியல. ஏய், என்ன நினைக்கிற? ஒண்ணும் இல்ல. இதுக்கெல்லாம் ஒரு பெரிய மனசு வேணும். அது அத்தைக்கு மட்டும்தான் இருக்கு. உனக்கு புரிஞ்சிருச்சுல? சரவணா, அத்தைய பத்தி உன்னை விட எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஏன் சரவணா, எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறாங்களே, அத்தை சந்தோஷமா இருக்காங்களா? என்ன பூங்குடி சொல்ற? பாவம் அத்தை. நம்ம தோட்டத்துல வேலை செய்யறவங்கல இருந்து நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க வரைக்கும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல. ஆமா. ஆனா நம்ம யாருமே அவங்கள பத்தி கவலைப்பட்டதா தெரியல. என்ன பூங்குடி இப்படி சொல்லிட்ட? நான் அவங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன் தெரியுமா? சரவணா, நீ மட்டும் இல்ல, நானும் அவங்க மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கேன். அப்புறம் என்ன? பாசம்ங்கிறது வெளிப்படையா காட்டுறது இல்ல, உள்ளுக்குள்ளேயே வச்சிருந்து அவங்களுக்கான நல்லதை மட்டுமே யோசிக்கிறது. சரவணா, காலையில எந்திரிச்ச உடனே நல்லா தூங்குனீங்களா, நல்லா சாப்பிட்டீங்களான்னு கேக்குறது மட்டும் பாசம் இல்ல, அவங்க மேல உண்மையான அக்கறை எடுத்துக்கணும். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் சில விஷயங்களை அவங்களால செய்ய முடியாது, ஆனாலும் அதையும் மீறி நமக்காக செஞ்சுட்டே இருப்பாங்க. நாம தான் சரவணா அதை செய்ய விடக்கூடாது. அவங்க மேல உண்மையான அக்கறை இருந்துச்சுன்னா அத வெறும் வாய் வார்த்தையால சொல்லாம அவங்கள நம்ம நல்லபடியா பாத்துக்கணும். சில விஷயங்களை அன்பாவும் அடிக்கணும். பாத்துக்கிறதுனா என்னன்னு தெரியுமா? அன்பா கவனிச்சுக்கணும். கவனிச்சுக்கிறதுனா கண்டிக்க வேண்டிய நேரத்துல கண்டிக்கணும், அன்பு காட்ட வேண்டிய நேரத்துல அன்பு காட்டணும். அப்படிதானே? ஏய், என்ன அப்படி பாக்குற? உன்னை பாக்குறப்போ அப்படியே அம்மாவை பாக்குற மாதிரியே இருக்கு. அவ்வளவு மோசம், அவ்வளவு பாசமாவா நடந்துப்பாங்க? ஏன் அப்படி கேக்குற? இல்ல, உனக்கு அத்தை மேலதானே அதிகமான பாசம், அதுக்கப்புறம் தானே என்னெல்லாம் உனக்கு பிடிக்கும். இல்ல பூங்குடி, நீ எனக்கு இந்த ஒரு கண்ணுனா அம்மா எனக்கு இந்த கண்ணு. என்னமோ தெரியல பூங்குடி, நீயும் அம்மாவும் ஒரே மாதிரி இருக்கீங்க, ஒரே மாதிரி யோசிக்கிறீங்க, ஒரே மாதிரி முடிவெடுக்கிறீங்க, ஒரே மாதிரி நடந்துக்கிறீங்க. இங்க பாரு, நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துமையா இருக்கீங்க. எனக்கு இது போதும் பூங்குடி. நீ சொன்ன ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் என் மனசுல ஏத்திக்கிறேன். இதுக்கப்புறம் அம்மாவை நல்லபடியா பாத்துக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லு, நான் உன் கூடயே இருக்கேன். இது போதும் சரவணா. அத்தையை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும், நானே பாத்துக்கிறேன். புது வருஷம் பிறந்துருச்சுல சரவணா, இந்த வருஷம் பூராவும் அத்தைக்கான வருஷம் தான். அவங்களுக்காக நான் எப்படி அடிச்சு தூள் கிளப்புறேன்னு மட்டும் பாரு. தோ அப்பா அம்மா எல்லாம் வந்துட்டாங்க. வாங்கம்மா. பூங்குடி, என்னம்மா இது? எங்க எல்லாரையும் விட்டுட்டு நீ மட்டும் முன்னாடி வந்துட்ட? இல்ல மாமா, இங்க கொஞ்சம் வேலை இருக்குன்னு உங்க புள்ளதான் சொன்னாரு. ஏமா, புது வருஷத்து அன்னைக்கு கூட நீதான் வேலை பார்க்கணுமா? இதுல என்ன மாமா இருக்கு? நம்ம வீட்டு வேலையை நம்ம பாக்குறது சந்தோஷம் தானே. இன்னும் கொஞ்ச நேரம் எல்லாம் வந்துட்டாங்கண்ணே. எல்லாரையும் கூட்டிட்டு வாப்பா. சரிங்கம்மா. வணக்கம் மகேஸ்வரம்மா. வணக்கம்மா. வாங்க எல்லாரும் வாங்க. புது வருஷத்துல நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், உங்களுக்கு எந்த குறையும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு வருஷமும் முதல் நாள் நான் இதை பண்றேன். அதே மாதிரிதான் இந்த வருஷமும். இது நான் உங்களுக்கு கொடுக்கற சின்ன பரிசு தான். நம்ம தோட்டத்துல நீங்க எல்லாரும் நல்ல வேலை பாருங்க, எப்பவும் சந்தோஷமா இருப்பீங்க. மகேஸ்வரி, குடுமா.
ரொம்ப நன்றிம்மா. போயிட்டு வா. நீங்க நல்லா இருக்கணும். இந்தாங்கம்மா. மா வணக்கம்மா. மா ஒரு நிமிஷம். தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா. வருஷத்தோட நாள் இன்னைக்கு நீங்க என்ன சொன்னாலும் நான் தப்பா நினைச்சுக்க மாட்டேன். சொல்லுங்க. அம்மா பூங்குடி அம்மாவை பார்த்தா தெய்வ கடாட்சியமா இருக்கு. அப்படியே மகாலட்சுமி மாதிரி தெரியுறாங்க. நான் மட்டும் இதை அவங்க கையால வாங்கிக்கிட்டோமா? மகேஷ், வருஷத்துல நாள் பாவம் அவங்க சந்தோஷத்தை ஏன் கெடுக்கணும்? பூங்குடியே கொடுக்கட்டும். மாமா இந்த மாமா நீயே குடுமா. இந்தப்பா. வாமா வந்து வாங்கிக்க. பூங்குடி குடு, போய் குடு. நீ கொடு தாயி. ரொம்ப நன்றிமா. மகராசியா இருக்கணும்மா. சரி. நானும் பூங்குடி அம்மாட்டே வாங்கிக்கிறேம்மா. நாங்க எல்லாரும் சின்னம்மா கிட்டே வாங்கிக்கிறோம். நாங்களும் பூங்குடி அம்மா கிட்டே வாங்கிக்கிறோம். நீங்க நல்லா இருக்கணுமா? ஏப்பா, எல்லாரும் வேலைக்கு போயிடாதீங்க. நம்ம கோயில்ல கொடுத்த பொங்கல் இருக்கு. நீங்க எல்லாரும் இருந்து சாப்பிட்டு தான் போகணும். சரிங்கய்யா. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. அக்கா நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கியா? போதும். அண்ணா டேஸ்டா நல்லா இருக்குங்களா? இருக்கு தம்பி. ஏதாவது வேணும்னா கேளுங்க.